السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகு உள்ள வரலாற்று பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தௌமத்துல் ஜந்தல் என்னும் போர் சாம் நாட்டின் எல்லைப்புற பகுதியான தௌமத்துல் ஜந்தல் என்ற ஊரின் முஸ்ரிக்குகள் வியாபார கூட்டத்தினரை வழிமறித்து கொள்ளையடித்ததாகவும் அவ்வழியாக போவோர் வருவோரை வழிப்பறி செய்யப்படுவதாகவும் மேலும் அவர்கள் மதினாவை தாக்குவதற்காக பெரும் படை ஒன்றை திரட்டிவிட்டனர் என்ற செய்தியும் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 25ஆம் தேதி நபிகளாருக்கு எட்டியது. இந்த செய்திகளை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா இப்னு உர்ஃபத்தா மஃபாரி ரலியல்லாஹு அவர்களை மதீனாவின் தலைவராக நியமித்துவிட்டு கடுமையான வெயிலில் பாலைவன பயணத்தில் சிரமமான நிலையில் 1000 சஹாபாக்கள் கொண்ட படையுடன் எதிரி படையினரை எதிர்த்து கொள்வதற்காக புறப்பட்டார்கள். முஸ்லிம்கள் கடுமையான வெயிலின் காரணமாக இரவில் பயணம் செய்து பகலில் ஓய்வெடுத்துக் கொண்டனர். 10 நாள் பயணத்திற்கு பிறகு தௌமத்துல் ஜந்தல் எனும் இடத்தில் முகாமிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட காஃபிர்களுக்கு இனம் புரியாத அச்சம் ஏற்பட்டது. பீதி அடைந்த அவர்கள் தௌமத்துல் ஜந்தலின் கவர்னருடன் ஓடி மறைந்தனர். போர் நடைபெறாமலேயே அன்னாரும் சஹாபாக்களும் மதீனா திரும்பி வந்தார்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். எறும்பின் தொலைநோக்கு. அல்லாஹ் தஆலா சின்னஞ்சிறு படைப்பான எறும்பை பாருங்கள், தனது உணவை சேமிக்கும் திறனை இதற்கு இறைவன் அருளியுள்ளான். உணவு சேகரிப்பில் ஒன்றுக்கொன்று உதவிடும். கோடையிலும் குளிரிலும் நிம்மதியாக உட்கார்ந்து உண்ணுவதற்காக தமது வசிப்பிடங்களில் உணவை சேமித்துக் கொள்கின்றன. இந்த தொலைநோக்கு திறனை இதற்கு வழங்கியது யார்? அல்லாஹ்தானே. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. நோயாளியின் தொழுகை. நின்று கொண்டு தொழுதிருங்கள், இயலாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழுதிருங்கள், அதற்கும் இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுதிருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே செய்திட்ட ஒழு இருந்த போதிலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் புதிதாக ஒழு செய்து கொள்வார்கள். ஆனால் நாங்கள் பல தொழுகைகளை ஒரே ஒழுவில் தொழுவோம் என அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அபுதாபிதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவங்களை மன்னிக்க செய்யும் தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதுபவரின் பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன. அவரின் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இதிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. நரகத்திற்குரியோர் யார்? நான் உங்களுக்கு நரகத்தாரை பற்றி அறிவிக்க வேண்டாமா என கேட்டபோது பின்பு மோசமான சுபாவமும் துர்குணமும் தற்பெருமையும் கொண்டவர்களே நரகத்திற்குரியோர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழரிடத்திலே பகிர்ந்தார்கள். இந்த ஹதீஸை ஹாரிஸ் இப்னு வஹப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகில் நிம்மதி இல்லை. எச்சரிக்கை. உலகத்தை பற்றி நான் அறிந்த அளவு நீங்கள் அறிந்திருந்தால் ஒரு கண பொழுதும் நிம்மதி பெற மாட்டீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எச்சரிக்கை, உலகத்தை பற்றி நான் அறிந்தளவு நீங்கள் அறிந்திருந்தால் ஒரு கண பொழுதும் நீங்கள் நிம்மதி பெற மாட்டீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்பினார்கள். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமை நாளில் மக்களின் நிலை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அனைத்து உயிர்களும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் எவருக்கு அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர வேறு எவரும் அந்த மறுமை நாளில் பேச மாட்டார். அத்தகையவரும் நேர்மையானதையே கூறுவார். அந்நாள் சத்தியமானது. ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் மீளும் இடத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும் என சூரா நபாயிலே அல்லாஹ் அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். மூட்டு வலிக்கு சிகிச்சை. அத்திப்பழம் சாப்பிடுங்கள், சொர்க்கத்திலிருந்து இறங்கிய பழம் ஒன்று என்று சொன்னால் அது அத்திப்பழம்தான். சொர்க்கத்துக்கு பழங்களில் விதை கிடையாது, அத்திப்பழமும் அப்படியே.
எனவே அதை சாப்பிடுங்கள், அது மூலத்தை போக்குகிறது, மூட்டு வலிகளை நீக்குகிறது என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திப்பழத்துடைய நன்மையை பற்றி கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நிச்சயமாக எவர் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் சிறுமை அடைந்தவராக நரகத்தில் நுழைந்திருவார் என சூரா முஃமினூனில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி ஏவுகிறானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே நபிஸல்லல்லாஹு அவர்களுடன் அல்லாஹ்வை முழுமையாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு அகல் போரை பற்றி பார்ப்போம். இன்ஷாஅல்லாஹ் அகல் போர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மொத்த மதீனாலையுமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 3000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இன்றைக்கி மாதிரியே உலகம் முழுக்க இஸ்லாம்னா தீவிரவாதம் ஒரு கெட்டதை வெளிப்படுத்துகிறாங்க. அதே போல் முஸ்லீம்களுக்கு எதிராக அன்னைக்கு அந்த மக்கத்து குறைஷிகள் சுற்றி இருந்த ஏனைய அரபு ஓரங்களில் வசித்திருந்த கோத்திரத்தை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு மதீனா மேலே போர் தொடுத்தாங்க. அந்த படையில் 21,000 பேர் இருந்தாங்க. எனவே அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவு மூலியமாக அறிந்து அதை விட்டு மதீனாவை தற்காத்து அதுக்கப்புறம் போர் செய்ய ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய ஒரு போர். இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர் நாளையிலிருந்து ஒரு 5-6 நாளைக்கு போகும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்.